எவனோ பாவ மன்னிப்பை பெறுவான். யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பாவ மன்னிப்பை பெறுவாங்க. எந்த சந்தேகமும் இல்லை, சந்தேகத்தை இடமே இல்லை. அவரை விசுவாசிக்கிறவங்க அவங்க முக்காவாசி பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு சொல்லுதா? ரட்சிக்கப்படுற வரைக்கும் செய்யற பாவம் மட்டும் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லுதா? என்ன சொல்லுது பாருங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ பாவ மன்னிப்பை பெறுவான். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும் பாருங்க, அதுல இருக்கிற நிச்சயத்தை பார்க்கணும். விசுவாசிக்கிறீங்களா இயேசுவை? நீங்க அவரை விசுவாசிக்கிற எவனோ பாவ மன்னிப்பை பெறுவான். சந்தேகமே இல்லை, பெறுவீங்க, பெற்றிருக்கிறீங்க. இதை யாரும் எடுத்து போட முடியாது. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா இது உங்களுடைய இது பாருங்க, பாவ மன்னிப்பு. இது யார் சொல்லுகிறது? பேதுரு சொல்றாரு. ஆனா பேதுரு சொல்றாரு, எப்ப நான் மட்டும் சொல்ல, எப்படி சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். நான் மட்டும் சொல்ல, எல்லா பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி எல்லாருமே என்ன சொல்றாங்க? அவரை விசுவாசிக்கிற எவனோ பாவ மன்னிப்பை பெறுவான். அப்போ நான் கேட்கிறேன், சந்தேகம் வரும்போது உள்ள என்னென்னமோ சத்தம் கேட்குது, என்னென்னமோ தர்க்கம். சந்தேகம் வரும்போது பாருங்க, மனது ரொம்ப பயங்கரமா வேலை செய்யும். சாதாரணமா அந்த மாதிரி வேலை செய்யாது. ஆனா சந்தேகம் வரும்போது ரொம்ப அப்படியே தீவிரமா வேலை செய்யும். இப்படி சொல்லும் காரணம், அப்படி சொல்லும், இந்த சத்தம் அந்த சத்தம், அதெல்லாம் விடுங்க. 1000 சத்தம் இருக்கட்டும், தேவனுடைய ஒரு வாக்கு தத்தத்தை எடுங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன், பாவ மன்னிப்பை பெறுவான். பாவ மன்னிப்பை பெறுவான். நான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இதுல எந்த சந்தேகம்? வாய் திறந்து சொல்லுங்க பாருங்க. உள்ள 1000 சத்தம் கேட்கட்டும், நீங்க வாயை திறந்து தேவனுடைய ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த சந்தேகங்கள் நீங்கும். எல்லா தீர்க்கதரிசிகளும் இதை சாட்சியாய் சொல்லுகிறார்கள். இது நம்முடைய வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏன்? நமக்கு நிச்சயத்தை தரும்படி. பேதுரு இப்படி பேசும்போதுதான் என்ன ஆச்சு? ஆவியானவர் அங்க விழுந்தார். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படி பேசிட்டு இருக்காரு, விசுவாசிக்கிறவன் எவனோ பாவ மன்னிப்பை பெறுவான்னு சொல்ற. அடுத்த வசனம் சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்பதான் ஆவியானவர் அப்படி அங்க வந்து புறஜாதியார் மேல முதல் முறையாய் விழுகிறார். ஆவியின் அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ சுவிசேஷம், தேவனுடைய வாக்கு